கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சற்றே வேத பகுதிகளை நாம் தியானித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சகோதரர்களே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துங்கள். இந்த பூமியிலே தேவனால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஒருவேளை பெரிய பெரிய ஊழியக்காரங்களை நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஊழியக்காரங்களுடைய பெயர்களை சொல்லும்போது அந்த ஊழியக்காரங்களுக்கு நம்மள தெரியலனாலும் அநேகருக்கு அந்த ஊழியக்காரங்களை தெரியும். ஆனா உங்களுடைய பெயரை சொல்லும்போது ஒருவேளை வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கலாம். அதனால உங்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு காரியத்துக்காக தேவன் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏதாவது ஒரு காரியத்துக்காக தெரிந்து கொள்ளும் போது அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய தகுதி, அவங்களுடைய ஞானம், இப்படிப்பட்டவைகளுடைய அடிப்படையிலே ஒரு மனிதனை தெரிந்தெடுப்பார்கள். பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்கிற பொழுது கடவுள் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது அவர் எப்படி தெரிந்து கொள்கிறாரா? 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை நாம் வாசிக்கிற போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அற்புதமானது. உலக மனிதனை போல அல்ல. கடவுள் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் போது இழிவானதை, இல்லாதவைகளை, பலனற்றவைகளை, ஒருவருக்கு வேண்டாதவைகளை தெரிந்து கொள்கிறார். இந்த உலகம் ஒவ்வொரு மனிதனையும் அவங்களுடைய தகுதிகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஒரு தகுதியும் இல்லாத நம்மை தேவன் தகுதி உள்ளவராய் மாற்றி நம்மை பயன்படுத்துகிறார். அதுதான் ஒரு பெரிய அற்புதம். பரிசுத்த வேதாகமத்திலே யோவான் 2ஆம் அதிகாரம் கானா ஒரு கல்யாணத்தை குறித்து யாவருக்கும் தெரியும். அங்கே திராட்சை ரசம் குறைபட்டது. இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவிடத்தில் போய் அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் அந்த வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு ஏதாவது சொன்னால் அதன்படி செய்யுங்க. அங்கே திராட்சை ரசம் இல்லை. இனி ஏதாவது ஒரு காரியத்தை இயேசு செய்தால் தான் உண்டு. அப்பொழுது இயேசு அந்த வேலைக்காரரை நோக்கி, அந்த அந்த கல்யாண விருந்து சாலைக்கு வெளியே இருக்கிற அந்த 6 கற்சாடிகளை கொண்டு வரும்படி செய்கிறார். அந்த 6 கற்சாடிகள் எதற்காக அங்கு வைக்கப்பட்டது? யூதர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக வைக்கப்பட்ட கற்பாத்திரங்கள். ஏற்கனவே அந்த திராட்சை ரசம் இருந்த பாத்திரங்கள் உள்ளே விருந்து சாலைக்குள்ளாக கல்யாண வீட்டுக்குள்ளாக இருக்கிறது. கல்யாண வீட்டுக்குள் அதிபத்திரமாக திராட்சை ரசம் இருந்த பத்திரமாக வைக்கப்பட்ட, மகிமையாய் வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை இயேசு பயன்படுத்தாமல்
தங்களை சுத்திகரிக்கும்படியாக அந்த வெளியே வைக்கப்பட்டிருந்த அந்த கற்சாடிகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். 6 கற்சாடிகள் என்பது, அந்த 6 என்கிற இலக்கம் மனுஷிகமானது. 6ஆம் நாள் தேவன் மனிதனை படைத்தார். 6 மனிதனை குறிக்கிறது. ஒருவருக்கும் வேண்டாத, எல்லாவரிலும் வெறுக்கப்பட்ட, எல்லாராலும் கைவிடப்பட்ட, இனஜன பந்துக்களால் வெறுக்கப்பட்ட, ஒருவரும் நேசிப்பார் இல்லாமல் இருக்கிற, எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கிற அந்த மனிதர்களை தேவன் நேசித்து தெரிந்து கொள்கிறார். அப்படிதான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். உங்களை தேசு நேசிக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை அவருக்கு தேவை, அவர் உங்களை பயன்படுத்த போகிறார். நாம் பழைய ஏற்பாட்டிலே மோசே குறித்து நாம் படிக்கிற பொழுது, ஒரு எபிரேய ஸ்திரீக்கு பிறந்த பிள்ளை பர்வோனின் குமாரத்தியின் மகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அரண்மனை வாழ்க்கையிலே 40 ஆண்டுகள் வளர்ந்து எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் படித்து அங்கே 40 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அங்கே அரண்மனை வாழ்வு 40 ஆண்டு, அரண்மனையை விட்டு ஆடு மேய்த்த 40 ஆண்டு. அவர் எல்லாவற்றையும், ஒன்றுமே இல்லாத எல்லாவற்றையும் விட்டு ஆடுகளை மேய்க்கிற இளவரசராயிருந்த அந்த மோசஸ் ஆடு மேய்க்கிற நிலைமைக்கு அது கீழே கொண்டு வந்த போது அங்கிருந்து தேவன் தெரிந்து கொண்டார். அந்த மோசேக்கு இப்படி ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருப்பது மோசேக்கு தெரியாது. ஏற்ற காலத்தில் தேவன் மோசேயை எடுத்து பயன்படுத்தி அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு தலைவனாக கொடுத்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது தேவனிடத்தில் கட்டளையை வாங்குவதற்காக சீனாய் மலையில் அந்த மோசே ஏறி சென்ற போது, அவருடைய வருகையை தாமதித்த போது ஜனங்கள் ஆரோனை பார்த்து சொன்னார்கள், எங்களை கொண்டு வந்த மோசைக்கு என்ன ஆயிட்டோ எங்களுக்கு தெரியாது. ஆகவே எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ணும். எங்களுக்கு முன்னின்று நடத்தினவர், இதுவரை நடத்தினவர் மோசே, இப்போது அவர்களை நடத்துறதுக்கு மோசே இல்லை. அந்த மோசேக்கு அந்த இடத்துல அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்களுக்கு முன் செல்வதற்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும். அப்படியானால் மோசேக்கு எந்த ஒரு கனத்தை அவர்கள் கொடுத்திருந்தார்கள் என்று பாருங்கள். அந்த மோசேஸ் 40 ஆண்டுகள் ஆடுகளுக்கு பின்னால நடந்த போதும், அந்த அரண்மனையிலே வாழ்ந்த போதும், தனக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அனுபவம் உண்டு. தேவன் அவரை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் அதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏற்ற வேளையிலே கர்த்தர் ஏற்ற வேளையிலே உங்களை அவர் கரங்களில் எடுத்து பயன்படுத்துவார். நாம் இந்த கானாவூர் கல்யாணத்திலே 6 கற்சாடிகளை, வெளியே இருந்த கனமற்றிருந்த அந்த 6 கற்சாடிகளை தேவன் எடுத்து பயன்படுத்தினார். நாம் அங்கே யோவான் 2ஆம் அதிகாரம் அவனுடைய 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிற போது, இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். முதலாவது இயேசு அந்த கற்சாடிகளை பயன்படுத்தி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கல்யாண விருந்து அந்த சாலைக்கு வெளியே இருந்த அந்த கற்பாத்திரத்தை, கனவீனமாய் கிடந்த பாத்திரத்தை அவர் எடுத்து பயன்படுத்தி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அதை போல ஒருவருக்கும் வேண்டாத, எல்லாவராலும் வெறுக்கப்பட்டு நீங்க வேதனையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு இருக்கிறீங்களோ, மோசேயை ஏற்ற காலத்திலே தேவன் எடுத்து பயன்படுத்துவதை போல கர்த்தர் உங்களை கரங்களில் எடுத்து பயன்படுத்தி உங்கள் மூலமாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவார். விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க.
நன்றாக ஜெபியுங்க, வேதத்தை வாசியுங்க, பரிசுத்தமாக ஜீவனம் பண்ணுங்க, பொறுமையாய் காத்திருங்க, கர்த்தருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருங்க. ஏற்ற வேளையில கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்கள் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதுவரைக்கும் நீங்கள் பொறுமையாய் காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றொரு வீடியோல சந்திப்போம்.